ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா வள்ளல் பெருமானாரோட போட்டோ எல்லாம் இருக்குன்னு தானே பாக்குறீங்க. இப்ப நாம வடலூர் ஸ்டேஷன்ல தாங்க இருக்கோம். வடலூர் சபைக்கு பக்கத்துல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் இது. சோ இன்னைக்கு நாம 16530 காரைக்கால் SMBT பெங்களூர் எக்ஸ்பிரஸ்ல வடலூர்ல இருந்து ஹோசூர் வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா காரைக்கால் எடுத்து SMBT ரயில்வே ஸ்டேஷன் பெங்களூருக்கு போற ட்ரெயின். பேசஞ்சர் ட்ரெயினுங்க, அதனால நிறைய ஸ்டாப்பிங்ஸ் நின்று போகும். ஆக்சுவலா ட்ரெயின் டிராவலர்ஸ்க்கு வந்து இது ஒரு சூப்பரான ட்ரெயின்னு சொல்லலாம். போற வழியில இருக்கிற குட்டி குட்டி ஸ்டேஷன்ஸ் எல்லாமே பொறுமையா பார்த்து ரசிச்சுட்டு போகலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செம்ம சூப்பரா இருக்கும். ஏற்கனவே வந்து நம்ம ஹோசூர்ல இருந்து நம்ம வடலூர் வரதுக்கு ஒரு டைம் டிராவல் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து ரிட்டர்ன் ரூட்ல நாம ஃபர்ஸ்ட் டைம் கவர் பண்றோம் இந்த ட்ரெயின் ரூட்டை. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க மக்களே வீடியோக்குள்ள போலாம். மக்களே, நம்ம வடலூர் ஸ்டேஷனோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வியூ பாருங்க. அப்படியே ஒரு கிராமமும் டவுனும் கலந்த மாதிரி ஒரு ஊரே வடலூர். ஸோ வடலூர் ஃபேமஸ் ஆனதே வந்து நம்ம வள்ளல் பெருமானார் சத்தியஞான சபையை இங்கே நிறுவனதுனால. இங்கிருந்து சித்தி வளாகம் வந்து மேட்டுக்குப்பம்ங்கிற ஒரு ஊரில் இருக்குங்க. அங்கே தான் வந்து வள்ளல் பெருமானார் ஜோதியோட ஒன்றா ஐக்கியமானார். ஸோ தைப்பூசமெல்லாம் பார்த்தீங்கன்னா வடலூருக்கு நிறைய மக்கள் வருவாங்க. ட்ரெயின்லேருந்து வருவாங்க, சேலம்லேருந்து வர ட்ரெயின்ஸில் நிறைய மக்கள் வருவாங்க. பெங்களூர்லேருந்து காரைக்கால் வரைக்கும் போகிற ட்ரெயின், நாம் போகிற ட்ரெயின் தான். பெங்களூர்லேருந்து வர்றப்போ தைப்பூசத்தன்னைக்கெல்லாம் வந்து மாதப்பூசம் தைப்பூசமெல்லாம் வந்து செம்ம ஃபேமஸாக இருக்கும். ஸோ வாங்க மக்களே வெயிட் பண்ணுவோம். இன்னும் டைம் இருக்குது, நமக்கு இன்னும் 1 hour டைம் இருக்குது. டிக்கெட் எடுத்துகிட்டு மெதுவாக வெயிட் பண்ணுவோம். மக்களே, நாம் டிக்கெட் எடுத்தாச்சுங்க. நம்ம காரைக்கால் டு SMBT எக்ஸ்பிரஸில் வடலூர்லேருந்து ஹோசூர் போகிறக்கு 115 ரூபாங்க டிக்கெட் ப்ரைஸு. எப்படியும் வந்து 950 அது போல் வரும். நம்ம போகிறதுக்கு 7 o'clock ஆகிடும்னு நினைக்கிறேன். இடையில இன்ஜின் சேஞ்ச் எல்லாம் வேறு இருக்கும் விருத்தாச்சலத்தில். பார்க்கலாம் எத்தனை மணிக்கு போகிறோன்னு. பேசஞ்சர் ட்ரெயின்ங்கிறதுனால எல்லா ஸ்டேஷன்லேயும் நிறுத்தி போவான். பொழுது சாஞ்சு கரெக்டாக நம்ம டின்னருக்கு ஹோசூர் ரீச் ஆகிடுவோங்க. ஹோசூர் ரயில்வே ஸ்டேஷனோட பியூட்டிஃபுல் வியூ பாருங்கள். செம்ம காற்றடிச்சிட்டு செம்ம ப்ளசண்ட்டாக இருக்குங்க. ஹோப்ஃபுல்லி வெயில் நிறைய இல்லாமல் இருந்துச்சுன்னா ட்ராவல் நல்லா இருக்கும். பார்க்கலாம். மக்களே, தூரத்தில் தெரிகிறது வந்து நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனுங்க, NLCன்னு சொல்லுவாங்கல்ல, நிலக்கரியில் கரண்ட் எடுக்கிற இடம், பவர் பிளான்ட்டு. இங்கே பாருங்கள், இங்கே போட்டிருப்பாங்க நம்ம இங்கே இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சபைக்கு பார்த்தீங்கன்னா வள்ளலாரோட சத்தியஞான சபை இருக்கு இல்லைங்களா. ஸோ அதுக்கு வந்து இங்கிருந்து ஒரு 200-300 மீட்டர்ஸ் இருக்கும். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். வெளியே உங்களுக்கு ஷேர் ஆட்டோஸும் கிடைக்கும். ஸோ தைப்பூசத்துக்கெல்லாம் வந்து நீங்கள் வடலூர் ஸ்டேஷன் வந்துட்டு இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சிட்டு சபைக்கு போய்க்கலாம். வெயிட் பண்ணுவாங்க. இன்னும் வந்து ஒரு 15 minutes இருக்குது ட்ரெயின் வர. 30 காரைக்காலில் இருந்து பெங்களூர் வரை செல்லும் டிரைவ் வண்டி இன்னும் சற்று நேரத்தில் முதல் நடைமுறைக்கு வந்து சேரும். மக்களே, அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுங்க. இன்னொரு 5 minutesல நம்ம ட்ரெயின் வரப்போகுது. அங்கே ஒரு வள்ளலார் சபை இருக்குங்க. இது வந்து தனியாக சபை வச்சிருக்கிறவங்க. மெயின் சபை வந்து டவுனுக்குள்ள இருக்கு. இங்க வந்து அன்னதானமெல்லாம் கொடுப்பாங்க. இந்த ரெட் கலர் ஆர்ச் இருக்கு பாருங்க. அங்க வடலூர் சுத்தியுமே நிறைய குட்டி குட்டி சபைகளும் இருக்குங்க, மெயின் சபையை தவிர. மக்களே, நம்ம 16530 காரைக்கால் SMBT பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் வடலூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிடுச்சுங்க. WAP 4 engine. இது ஃபுல்லாவே வந்து அன்ரிசர்வ்டு கோச்சஸ் தாங்க. ரிசர்வேஷனே கிடையாது இந்த பொட்டிக்கு. இங்க ஒரு 1 minute தான் ஹால்ட் போடுவோம். சீட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, அவ்வளவு ரஷ்ஷனும் இல்லை. வாங்க மக்களே, நம்ம ட்ரெயின் போர்ட் பண்ணுவோம்.
மக்களே, நம்ம வடலூர்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ டே ஃபுல்லா நம்ம டிராவல் பண்ண போறோம். ஆத்தூர், சேலம் எல்லாம் கிராஸ் பண்ணி நாம ஹோசூர் ரீச் ஆகும். வழியில நிறைய குட்டி குட்டி ஸ்டேஷன்ஸ் நிறுத்துங்க. இது அன்ரிசர்வ்டு ட்ரெயின்ங்கிறதுனால, பேசஞ்சர் ட்ரெயின்ங்கிறதுனால நிறைய ஸ்டாப்பிங்ஸ் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மக்களே, நம்ம காரைக்கால் எஸ்எம்பிடி எக்ஸ்பிரஸோட கோச்சஸ் பாருங்க. ஃபுல்லாவே சேர் கார் தாங்க, அன்ரிசர்வ்டு கோச்சஸ் தான். ஃபேன், எல்இடி ஸ்கிரீன் எல்லாம் வச்சிருக்காங்கன்னு ஹைஃபை நினைக்காதீங்க. இதெல்லாம் ஆப்ரேட்டிங் கண்டிஷன் இல்ல. ஃபேன்ஸ் எல்லாம் ஆப்ரேட்டிங் கண்டிஷன்ஸ்ல இருக்கு. 3+3 சீட்டர். மக்களே, சேர் கார்ஸ் மாதிரியே வந்து ஸ்லீப்பர் கோச்சஸும் இருக்குங்க. பட் ஆனா எல்லா கோச்சஸுமே வந்து அன்ரிசர்வ்டு தான் இந்த ட்ரெயின்ல. ஸ்லீப்பர் கோச் மாதிரி இருக்குன்னு நினைச்சிட்டு அன்ரிசர்வ்டுன்னு நினைக்க வேணாம். அன்ரிசர்வ்டு கோச் தான். மக்களே, வடலூருக்கு அடுத்து நாம நெய்வேலி ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இந்த ஏரியா சுத்தியுமே வந்து நம்ம நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனோட சுரங்கங்கள் நிறைய இருக்குங்க. எங்க பார்த்தாலும் மைனிங் பண்ணிட்டு இருப்பாங்க. நெய்வேலி கிராஸ் பண்ணியாச்சு. மக்களே, நெய்வேலிக்கு அப்புறம் ஊத்தங்கல் மண்டபம் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ஸ்டேஷன்ஸ்ல நின்று போகுங்க. நம்ம லோக்கல் பஸ் மாதிரி நம்ம காரைக்கால் எக்ஸ்பிரஸ். பட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஜாலியா நீங்க வேடிக்கை பார்த்துட்டே டிராவல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ட்ரெயின்ல வரலாம். வேளாங்கண்ணிக்கெல்லாம் நிறைய மக்கள் இந்த ட்ரெயின் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பெங்களூர்ல இருந்து காரைக்கால் வரைக்கும் போகுதுல்ல. ஸோ அங்கே போயிட்டு வேளாங்கண்ணி போயிடுவாங்க. நாகூர் தர்காக்கு. ஸோ இந்த மாதிரி பிலிகிரிமேஜ் பிளேசஸ்க்கெல்லாம் வந்து இந்த ட்ரெயின் கனெக்டிவிட்டி போயிருக்கு. மக்களே, கரெக்டா 11 மணி ஆகுதுங்க. நம்ம விருத்தாச்சலம் ஜங்ஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்க வந்து இன்ஜின் மாத்துவாங்க. ரெனோவேட் பண்ணியிருக்காங்க போல் இருக்குங்க. சூப்பரா இருக்கு ரயில்வே ஸ்டேஷன் விருத்தாச்சலம் ஜங்ஷன். இந்த ஏரியால இருக்கிற நல்ல பெரிய ரயில்வே ஸ்டேஷன் அது நம்ம விருத்தாச்சலம் ஜங்ஷன். நம்ம சோழ நாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு சூப்பரான ரயில்வே ஸ்டேஷன் விருத்தாச்சலம் ஜங்ஷன். இன்னுமே ஒர்க் நடந்துட்டு இருக்கு, ஃபுல்லா முடியல. ஐஆர்சிடிசி கேட்டரர்ஸ் எல்லாம் பாருங்க, ஸ்நாக்ஸ், வாட்டர் கேன்ஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களே, இன்ஜின் மாத்திட்டு நம்ம விருத்தாச்சலம் ஜங்ஷன்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. கரெக்டா 20 மினிட்ஸ் ஹால்ட் போட்டாங்க. விருத்தாச்சலம்ல இருந்து கிளம்பியாச்சு மக்களே.
மக்களே புக்கிரிவாரி அப்படிங்கிற ஊரை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. மக்களே 12:45 ஆகுதுங்க. நாம சின்ன சேலம் ரீச் ஆயாச்சு. விருத்தாச்சலத்துக்கு அப்புறம் நிக்கிற கொஞ்சம் பெரிய ஸ்டேஷன் சொல்லலாம். வெல்கம் டு சின்ன சேலம். இது ஒரு 2-3 மினிட்ஸ் ஹால்ட் இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன் மெயின் என்ட்ரன்ஸ் பக்கத்துல. எல்லா பக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் ஷாப் எல்லாம் இருக்கு பாருங்க. இங்க நல்ல ரஷ் இருக்கு. மக்களே ஒரு 2 மினிட்ஸ் ஹால்ட்டுக்கு அப்புறம் சின்ன சேலம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. சரியான வெயில் கொளுத்துதுங்க. ஆனா ட்ரெயின் நல்லா காலியா தான் போகுது. இங்க நிறைய கூட்டம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இறங்கியிருக்காங்க. அதனால நல்லா ஃப்ரீயா தான் இருக்கு. மக்களே டைம் 1:20 ஆகுதுங்க. நம்ம ஆத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சு. சின்ன சேலம் அடுத்து நம்ம ரீச் பண்ற கொஞ்சம் பெரிய ஸ்டேஷன். இவ்வளவு நேரம் இந்த பிளாட்ஃபார்ம்ல வரும்னு பார்த்தா டக்குன்னு அந்த பிளாட்ஃபார்ம் மாறிட்டாரு. மக்களே ஆத்தூர்ல எல்லாம் ஒரு 2 மினிட்ஸ் தாங்க ஹால்ட்டு. உடனே கிளம்பிட்டாங்க. சின்ன சேலம் ஆத்தூர் தாண்டியாச்சு. இனி அடுத்து சேலம் தான் பெரிய ஜங்ஷன். மக்களே ஏத்தாப்பூர் ரோடு ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க.
போற வழியில இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேஷனும் நின்னுதாங்க போகுது நம்ம காரைக்கால் எக்ஸ்பிரஸ். எல்லா ஸ்டேஷனும் இந்த சைடு வந்து செம்ம கிரீனிஷா இருக்குங்க. எல்லா ஸ்டேஷன் சுத்தியும் வந்து சூப்பரா இந்த மாதிரி கிரீனரிஸ் இருக்கு. ஒரு டைம் நல்ல டைம் இருக்கும்போது நீங்க இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரை பண்ணும், பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ். செம்ம பியூட்டிஃபுல்லா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போலாம். மக்களே, ஏத்தாப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு 10 மினிட்ஸ் தான் நின்னுட்டு இருக்கோங்க. என்னடான்னு பார்த்தா இங்க ஒருத்தன் வந்துட்டு இருக்கான் பாருங்க. இவன் கிராஸ் பண்றதுக்காக தான். நம்ம ட்ரெயின் பேசஞ்சர் ட்ரெயின்ங்கிறதுனால எல்லா எக்ஸ்பிரஸ்க்கும் வழி விட்டுட்டு தான் நம்ம ட்ரெயின் கிளம்பும். ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்துட்டு இருக்கான் பாருங்க. சவுண்டே இல்லைங்க. பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் சவுண்ட் இருக்கும் போல. ஹாரன் கூட கொடுக்க மாட்டேங்கிறான். என்ன இன்ஜின் பா அப்படி? WAP7. ஐயோ, வேற லெவலுங்க. மக்களே, அதே காரைக்கால் எக்ஸ்பிரஸ்ங்க. நம்ம போற எக்ஸ்பிரஸ் வண்டி தான். அதோட ஆப்போசிட் வெர்ஷன், ஐ மீன் ஆப்போசிட் வழியில போற வெர்ஷன். காரைக்கால் பேசஞ்சர் மீட்ஸ் காரைக்கால் பேசஞ்சர். சமால நம்மளது 16530. ஐ திங்க் இது வந்து 16529 நினைக்கிறேன். இங்க பாருங்களா, கோச்சஸ்ல மகா கும்பமேளாக்கு போட்ட ஸ்டிக்கர் எல்லாம் இன்னும் இருக்கு பாருங்க. அரிசிக்கரை மைசூர் SMVT காரைக்கால். ஒரு ரேக் ஷேரிங் போல் இருக்குங்க ஆப்போசிட் ரூட்ல. மக்களே, இங்க பாத்தீங்களா 2 போகிஸ் விழுந்து கிடக்குது. எப்பமோ ஆன ஒரு ஆக்சிடென்ட் நினைக்கிறேன். 2 போகிஸ் மட்டும் இன்னும் அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. டீரெயில்மெண்ட்ஸ் எல்லாம் ஆகும்ல, அந்த மாதிரி ஏதாவது சம்பவம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பேரலா ஹைவேவும் போகுது பாருங்க. சேலம் மாத்தூர் ஹைவேன்னு நினைக்கிறது. மக்களே, கரெக்டா 2:30 நம்ம அயோத்தியாபட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். மக்களே, டைம் 2:35 ஆகுதுங்க. நம்ம சேலம் ஜங்ஷன் ரீச் ஆயாச்சு. காலையில 10 மணிக்கு ஏறணுங்க. 4 hours ஆச்சு. இன்னும் சேலம்ல இருந்து ஒரு 3 hours நம்ம டிராவல் பண்ணணும் ரீச் ஆக. மக்களே, இன்னும் ஜங்ஷன் வரலீங்க. சேலம்ல 2-3 ஸ்டேஷன் இருக்கும் போல. திருமணிமுத்தாறு பிரிட்ஜ் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். சேலத்துக்குள்ள ஒரு இம்பார்ட்டன்டான ஆறு ஓடுதுங்க. ஏற்காடுல இருந்து போற ஆறு திருமணிமுத்தாறு. சேலம் டவுன் ரயில்வே ஸ்டேஷன் இது. மக்களே, கரெக்டா 2:53 நம்ம சேலம் ஜங்ஷனுக்குள்ள என்டர் ஆயிட்டு இருக்கோங்க. சேலம் டவுனை தாண்டி மார்க்கெட் ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி அதுக்கப்புறம் தான் ஜங்ஷன் வந்திருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் பார்த்தோன்னே ஜங்ஷன் நினைச்சேன். பட் ஆனா சேலம்குள்ளேயே இது 3வது ஸ்டேஷன். ஒரு WAP4 இன்ஜின் நின்றுட்டு இருக்கு பாருங்க, லோகோ.
மக்களே, நம்ம காரைக்கால் எஸ்எம்பிடி எக்ஸ்பிரஸ் சேலம் ஜங்ஷன்ல 1ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம்ல அரைவ் ஆயிட்டு இருக்குங்க. இங்க நிறைய மக்கள் இறங்குவாங்க, அதே அளவுக்கு மக்கள் ஏறவும் செய்வாங்க. ஈவினிங் டைம் போற ட்ரெயின்ங்கிறதுனால பெங்களூர் போற கூட்டம் நிறைய இருக்கும், ஹோசூர் பெங்களூருக்கு. கரெக்டா லஞ்ச் டைம், அரௌண்ட் லஞ்ச் டைமும் ரீச் ஆயிருக்கும். நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் விற்கிற மக்களும் இருக்காங்க, ஐஆர்சிடிசி கேட்டரர்ஸ். மக்களே, சேலம்ல 15 மினிட்ஸ் ஹால்ட்டுங்க. கரெக்டா 3 மணிக்கு கிளம்பியாச்சு. எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 3 hours and 3 minutes. இன்னும் நம்ம மினிமம் 3 hours டிராவல் பண்ணுங்க. 6:30 ஆயிடும்னு நினைக்கிறேன். எப்படியும் இடையில ஏதாவது கிராசிங் ஏதாவது நிறுத்துவாங்க. ஸோ டோட்டலா ஒரு 3.5 hours வச்சுக்கணும். அரௌண்ட் 6:30 ரீச் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன் ஹோசூருக்கு. அங்கிருந்து ஒரு 1 hourல எஸ்எம்பிடி ரீச் ஆயிடும் பெங்களூர்ல. சேலம் ரயில்வே ஸ்டேஷன்ல ஃபுட்டு நல்லா இருக்குங்க. உங்களுக்கு வெஜ் நான்வெஜ் எல்லாமே கிடைக்கும். நாம சேஃபா ஒரு தயிர் சாதம் வாங்கிடுச்சு மதியம் லஞ்சுக்கு. ஏதோ எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தான் கிராஸ் ஆகுதுன்னு பார்த்தா இன்ஜின் மட்டும் போகுதுங்க. மக்களே, நம்ம ஹைவேக்கு பேரலா டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. சேலம் டு பெங்களூர் ஹைவே இது. ஓமலூர் பக்கம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். தூரத்துல ஏற்காடு மலைகள் தெரியுது பாருங்க, அழகா மேகமூட்டத்தோட. மக்களே, சேலம்க்கு அடுத்து நாம ஓமலூர் ஜங்ஷன் அரைவ் ஆயிருக்கோங்க. அவ்வளவுதான். ஓமலூர் ஜங்ஷனுக்கு அப்புறம் ஃபுல்லா நம்ம எலிவேஷன்ல போக ஆரம்பிச்சிருவோம். கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம் மாவட்ட மலைகள் மேல டிராவல் பண்ணுவோம். மக்களே, ஒரு 2 மினிட்ஸ் ஹால்ட்டுங்க. நம்ம ஓமலூர் ஜங்ஷன்ல இருந்து கிளம்பியாச்சு. கரெக்டா 3:30 ஆகுதுங்க. நல்லா கரெக்டா சன்செட் ஆகிற டைம்ல நம்ம ஹோசூர் பக்கம் மலைகள் மேல போவோம். சூப்பரா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மக்களே, ஓமலூர் தாண்டனே வந்து நாம ஹில்லி ரீஜனுக்கு வந்தாச்சுங்க. இங்க ஃபுல்லாவே வந்து மலைப்பாங்கான இடங்களா தான் இருக்கும். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும் பள்ளத்தாக்குகள். கிழக்கு தொடர்ச்சி மலைகளோட ஓசூர் பக்கம் இருக்கிற மலைத்தொடர்களுங்க இதெல்லாம். ஓசூர் தர்மபுரி பக்கத்துல இருக்கிற மலைத்தொடர்கள். மக்களே, மலையேறணுன்னே நாம கிராஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் காரவள்ளி ரயில்வே ஸ்டேஷன். மக்களே, நம்ம தோப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. எப்படி இருக்கு பாத்தீங்களா கிளைமேட்டு? செம்ம கிளவுடியா,
ஃபுல்லா மவுண்டெயின்ஸ் தாங்க. தோப்பூர் கணவாய் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம பஸ் vlogsல நிறைய போட்டிருப்பேன், சேலம் போற பஸ் vlogsலலாம். இது நம்ம ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் பண்ற இடம். தோப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் சுத்தி வந்து மலைகள் தான் இங்க பாருங்க. மக்களே, தோப்பூர் டேம் ரீஜன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. மலைத்தொடர்களுக்கு கீழே ஒரு சூப்பரான நீர்த்தேக்கம் நம்ம தோப்பூர் டேம். தண்ணி ரொம்ப கம்மியா இருக்குங்க, மழை பெஞ்சாலும் கம்மியா தான் இருக்கு. சூப்பரா இருக்குல்ல லொகேஷனா? மக்களே, தருமபுரி மாவட்டத்துல ஃபுல்லாவே இப்படிதாங்க இருக்கும். நம்ம ஹோசூர் போற வரைக்குமே பார்த்தா செம்ம சூப்பரான லேண்ட்ஸ்கேப்ஸா இருக்கும். தருமபுரி, கிருஷ்ணகிரி 2 மாவட்டங்களுமே ஃபுல்லா வந்து மலைப்பாங்கான இடங்கள் தான். கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் மீட் பண்ற இடம். எவ்வளவு பியூட்டிஃபுல்லான வேலி பாருங்க, சுத்தியும் மலைகள், நடுவுல கிராமம். மக்களே, இப்ப நாம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது மலை மேல இருக்கிற முத்தம்பட்டி அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷனுங்க. ஃபுல்லா குரங்கு குட்டிகளா இருக்கு பாருங்களா, லைனா எத்தனை குரங்கு. முத்தம்பட்டி மக்களே, 4:45 ஆகுதுங்க. நம்ம தருமபுரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோம். மக்களே, கரெக்டா 5 மணிக்கு நம்ம தருமபுரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. இன்னும் நம்ம பாலக்கோடு, ராயக்கோட்டை, கருணாகப்பள்ளி இந்த மாதிரி நிறைய ஸ்டேஷன்ஸ் தாண்டணும் ஒசூர் ரீச் ஆகிற முன்னாடி. மக்களே, தர்மபுரிக்கு அப்புறம் நம்ம பாலக்கோடு தாண்டிட்டு இருக்கோங்க. இன்னும் ராயக்கோட்டை, கருணாகப்பள்ளி இதெல்லாம் தாண்டணும் ஒசூருக்கு. எப்படி வந்து இன்னொரு half an hour to 45 minutes ஆகுங்க.
மக்களே பாலக்கோட்ல கிட்டத்தட்ட ஹாஃப் அன் அவர் சிக்னலுக்காக வெயிட்டிங்க. இப்பதான் கிளம்பி இருக்கு ட்ரெயின். நம்ம எல்லா ஸ்டேஷன்ஸும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன்ஸும் வந்து சூப்பரா டெவலப் ஆயிட்டு இருக்கு. போங்க, இந்தியா ஃபுல்லா வந்து ரயில்வேஸ்க்கு அவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்க நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட். மக்களே மாரண்டஹள்ளி ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. மேலேருந்து கொண்டுமா மேலேருந்து கொண்டு 7 நாள் சேர்றா. ஓகேடா. மக்களே நம்ம பாலக்கோட்ல இருந்து ராயக்கோட்டை ஹை ரோடு ஓரத்திலேயே டிராவல் ஆகிட்டு இருக்கோம் பாருங்க. இதுதான் புதுசா போட்ட 4 லேன் ஹைவேங்க, நேஷனல் ஹைவே. நம்ம கிருஷ்ணகிரி சுத்தி போகாம இப்போ நம்ம ஹோசூர்ல இருந்து சேலம் போறதுக்கு இந்த ரூட் எடுத்துடலாம். மோஸ்ட்லி இப்போ ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாமே கூட இந்த ஹைவேல தான் போறாங்க, கிருஷ்ணகிரியை ஸ்கிப் பண்ணிட்டு. மக்களே 6:45 ஆகுதுங்க. நம்ம ராயக்கோட்டை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது மைசூர் எக்ஸ்பிரஸ்ங்க, மைசூர் சேலம். आईफोन है क्या बंदा? ये सैमसंग अच्छा है, कैमरा अच्छा है ना? हाँ. மக்களே பெரிய நாகத்துணை ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க.
மக்களே கிளமங்கலம் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. அடுத்து ஹோசூர் ஒரு வழியா வந்து சேர்ந்து போறோம். இங்கெல்லாம் செம்ம சில்லுன்னு இருக்குங்க. காலையில வடலூர்ல கிளம்பும் போது நல்லா ஹீட்டா இருந்துச்சு. இப்ப பாருங்க கிளைமேட் நம்ம கிருஷ்ணகிரி வந்தோடனே செம்ம சில்லுன்னு ஆயிடுச்சு. மக்களே கரெக்டா 8 மணிக்கு நாம ஹோசூர் ரீச் ஆயாச்சுங்க. அநியாயம் பண்றாங்க. ஆனா நம்ம காரைக்கால் எக்ஸ்பிரஸ் 10 மணி நேரம் டிராவலு. சோ நல்லா வந்து ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொன்னா இந்த ட்ரெயின் கண்டிப்பா எடுக்கலாம். காலையில கிளம்பி ஏர்லி மார்னிங் காரைக்கால் எடுத்துருவாங்க. நாம வந்து 10 மணிக்கு வடலூர்ல போர்ட் பண்ணோம். சோ நீங்க திருவாரூர் அந்த சைடு எல்லாம் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, சூப்பரா இந்த ட்ரெயின் எடுத்தீங்கன்னா சும்மா மெதுவா ஃபுல் டே வந்து நீங்க ட்ரெயின் ஜர்னி என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அவசரத்துக்கு போகணும்னா நீங்க வேற ட்ரெயின் அல்லது பஸ் எடுத்துக்கிறது தான் நல்லது. ட்ரெயின் டிராவல் பிடிக்கிறவங்களுக்கு இந்த ட்ரெயின் வந்து செம சூப்பரா இருக்கும். அங்க தெரியுது பாருங்க நம்ம சந்திரசூடேஸ்வரர் டெம்பிள் மலை. வெல்கம் டு ஹோசூர் மக்களே. நல்ல சில்னஸ்ங்க. நம்ம 6 மணிக்கெல்லாம் நம்ம சேலம் விட்டு மலை ஏறணுன்னேவே, தர்மபுரி கிருஷ்ணகிரி ஹில்ஸ் ஏறணுன்னேவே நல்ல சில்னஸ் வந்துருச்சு. ஸ்டேஷன் வந்தாச்சு மக்களே. ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல போறோம். எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து எக்ஸ்ட்ரா இது பண்ணி கூட்ஸ் ட்ரெயின்ஸ்க்காக பண்ணிருக்காங்க. ஷெட் எல்லாம் புதுசா கட்டிட்டு இருக்காங்க பாருங்க. ஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. our beautiful ஹோசூர் ரயில்வே ஸ்டேஷன் மக்களே, வாங்க இறங்குறதுக்கு ரெடியாகும். மக்களே once again welcome to ஹோசூர் ரயில்வே ஸ்டேஷன். நம்ம 16530 SMBT காரைக்கால் SMBT எக்ஸ்பிரஸ்ல வந்த ஜேர்னி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மக்கள் நிறைய இறங்குறதுனால செம்ம சவுண்டா இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from ஹோசூர் ரயில்வே ஸ்டேஷன் மக்களே. டாடா SMBT வரைக்கும் போகணும் இந்த ட்ரெயின். இன்னொரு 1 hour ஜேர்னி இருக்கு. SMBT வரைக்கும் போகணும்னா அட்லீஸ்ட் ஒரு 9:30 10 ஆயிடுங்க. ஏன்னா பெங்களூருக்குள்ளேயும் நிறைய ட்ரெயின் சிக்னல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்க காரைக்கால் SMBT பேசஞ்சர் ட்ரெயின் எடுக்கணும்னா. ஓகேவா? ஸோ வித் தட் நோட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹோசூர் ரயில்வே ஸ்டேஷன் மக்களே. see you.